7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி போடு இடும்போது, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கணும். உன் வீட்டில் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். உனக்கு விரோதமாக மந்திரம் தந்திரம் சூனியம் இல்ல பொல்லாத ஆவி கட்டப்பட்டிருந்தால் நீ அனுதினமும் பைபிளை எடுத்து எக்காலம் ஊத வேண்டும், வசனம் வாசிக்க வேண்டும். கொம்புனால் உரத்த சத்தம் பாட்டு பாட வேண்டும். உன் வீட்டில பாடணும், உடன்படிக்கை பெட்டியோடு பாடணும். 7ஆம் நாள் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆர்ப்பரிக்கிற சத்தமா இருக்கணும். தூங்குற சத்தம் இல்ல, ஆர்ப்பரிக்கிற சத்தம் கேட்கணும். தேவனுடைய சமூகத்தில் இருந்து சத்தம் கேட்கும் போது உன் வீடு எத்திசையில் இருந்தாலும் அங்க இருக்கிற கட்டுகள் மாறும், அங்க இருக்கிற உபத்திரவங்கள் மாறும். எரிகோ கோட்டை 7 தரம் சுத்தி வந்த போது ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சிந்தனையில் அது வரவும் இல்லை. ஒரு காது கேட்கவும் இல்லை, ஒரு கண் கேட்கவும் இல்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. எரிகோ கோட்டை உள்ள இருந்து இடிச்சு வெளியில போட்டது போல வந்து அந்த கற்களை படிக்கற்களாய் வைத்து அவர்கள் அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தார்களாம். அவர்களுடைய பட்டய கற்கினால் அவர்களையே வெட்டி போட்டார்களாம். கோலியாத்தை தாவீது ஜெயித்தது போல எரிகோ கோட்டைக்கு சமமாயிருந்த இந்த 7 அடி 8 அடி கயிற்று கொண்ட கோலியாத்து சாய்க்கப்பட்டது போல அவனிடம் இருந்த பட்டயத்தை அவன் தாவீது உருவி அவன் தலையை கொய்து அப்படியே தூக்கிட்டு ராஜாவுக்கிட்ட வந்தது போல. சிந்தித்து பாருங்கள், ஆண்டவருடைய செய்கை எல்லாம் ஆச்சரியமானது.